ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அமேசிங். தள்ளி கிடையாது, பட் ஆனால் பீசஸ் இருக்குது. ஓகே, தட்ஸ் குட். பட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் Gvbalajee. இன்றைக்கி நம்ம எங்கே சாப்பிட போகிறோன்னா, அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஸ்விக்கி மூலிமா ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. நம்ம வந்து ஸ்விக்கி ஆப் மூலிமா நம்ம இப்போது ஆர்டர் எதுனா ட்ரை பண்ணலான்ட்டு நம்ம சர்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு ஸ்விக்கியில் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஸோ மேபி எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்விக்கி இன்ட்ரோ தான் அது. ஸோ இப்போ நம்ம இன்னும் சர்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஸ்விக்கியில் என்னென்ன இருக்குது, அதாவது ஸ்விக்கியில் அஞ்சப்பர் மூலிமா என்னென்ன அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எது நல்லாயிருக்கும், என்னென்ன காம்போ நல்லாயிருக்கும்ன்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கோம் இன்னும். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு, ஃபைனல் பண்ணி ஆர்டர் பண்ணியாச்சு, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர் ட்ராக்கிங்கோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆர்டர் கிச்சனுக்கு போயிடுச்சு ஆர்டரு. ஸ்விக்கி எக்ஸிக்யூட்டிவ் வந்து அசைன் பண்ணியாச்சு, அவரும் பிக்கப் பண்ண போயிருக்காரு. இப்போது அங்கே அஞ்சப்பரில் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸ்விக்கி ஆப்பில். ஸோ இப்போ வந்து ஆன் தி வேயில் இருக்குது, இப்போ வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போது அஞ்சப்பர்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணதாக வந்துடுச்சு. ஸோ பிரித்து இது க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாம் அது ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சு, டெலிவரி வந்தாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கோம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வித் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. இது வந்து மட்டன் நல்லி. இது வந்து பரோட்டா காம்போ. அது மட்டன் நல்லி வித் பரோட்டா. இது வந்து மட்டன் நல்லி. இது வந்து சிக்கன் லாலிபாப் சாசி. ஓகேங்களா? இது சிக்கன் பிரியாணி. ஸோ இது வந்து நாட்டுக்கோழி சூப். ஸோ இது வந்து சிலோன் பரோட்டா. பாருங்கள், சூப்பராக இருக்குது. வர ருச்சியாக டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது பரோட்டா. அதுக்கு உண்டான அந்த இது ரைத்தா. ஸோ 2 கிரேவி, ஒரு ரைத்தா. இவ்வளோ தான் இப்போ இன்றைக்கி வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம நாட்டுக்கோழி சூப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான டீஸ்பூன் எடுத்தாச்சு. இப்படி கலக்கிட்டு, வாவ் சூடாக இருக்குது. சிக்கன்லாம் போட்டிருக்கு பாருங்கள். பூண்டுலாம் போட்டிருக்கு. ஓகே, நல்லா கலக்கி, நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்காங்க. 1 2 3 கோ. செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. நல்லா காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா அந்த சூப்போட அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அப்படியே நல்லா ஜெல்லாக இருக்குது. அந்த நிறையா கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த சிக்கன் டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. காரம் ரொம்ப கம்மி. மெயினாக இது பாருங்கள் சிக்கனு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நாட்டுக்கோழி ஸ்மெல் அப்படியே வருது. அந்த டேஸ்ட்டு மெயினாக வாவ்.
அல்டிமேட். நாட்டுக்கோழி சூப்பு செம்ம சூப்பர், நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டார்டர். இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர். இது நாங்கள் நிறைய வாட்டி அஞ்சப்பர் ஹோட்டல் போகும்போது நாங்கள் ஃபிஷ் ஃபிங்கர் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ அதில் தான் நாங்கள் ஃபிஷ் ஃபிங்கரும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1 2 3 கோ. பாருங்கள், பஞ்சு பஞ்சாக இருக்குது, ஸ்பாஞ்சு மாதிரி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் நல்லா ஊருக்கு, காரம் கம்மியாக இருக்குது, திட்டமாக இருக்குது. நல்லா சாஃப்டாக, ஒன்லி போன்லெஸ் ஃபிஷ் ஃபிங்கர். வாவ் வாவ், லாஸ்ட் பைட். செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் அஞ்சப்பர் போனோம்னா ஃபிஷ் ஃபிங்கர் இல்லாமல் நாங்கள் வந்ததே கிடையாது. இங்கே நல்லாயிருக்கு, சூடு கொஞ்சம் கம்மி. சிக்கன் சூப் நல்லா சூடாக இருக்குது அப்படியே. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா இது புதுசாக இருக்குது. எப்பவுமே நாங்கள் ட்ரை லாலிபாப் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். இது எது சாசின்னு சொல்லி புதுசாக இருந்தது. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே அப்படியே சாஸ் மாதிரி தான் இருக்குது, தக்காளி தொக்கு மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது கேட்டால் சாஸின்றாங்க. ஸோ ட்ரையாக இருந்தால் ட்ரையாக இருக்கும், அவ்வளோதான். பட் 1 2 3 4 and 5 பீசஸ் ஆஃப் லாலிபாப், சிக்கன் லாலிபாப்பு. ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். 1 2 3 கோ. அந்த சிக்கன் லாலிபாப் ட்ரைக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இல்லை. டேஸ்ட்டு ஆனால் அதே டேஸ்ட்டு தான். பட் உங்களுக்கு இந்த தக்காளி தொக்குமா இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ தக்காளி தொக்குமா இருக்குது, தக்காளி தொக்குமா இருக்குது. பட் என்ன ஒன்றுனா இதில் லைட்டாக இனிப்பு சேர்த்துருக்காங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த சைனீஸ் ஐட்டமில் தான் இனிப்பு போடுவாங்க. அவங்க இனிப்பு காரம் ரெண்டும் இருக்கும். ஸோ என்ன பண்ணால் காரத்தை வந்து இனிப்பு அடிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் சேம் ஃப்ளேவர் தான் இதில் இருக்குது. அவ்வளோதான். ஒரு லாலிபாப் நாக் அவுட் பண்ணி வச்சிருப்பா. சூப்பராக இருக்குது. லாலிபாப் கொஞ்சம் சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம இப்போது சிலன் பரோட்டா ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் மீதி இருக்குது, எல்லாமே சிலன் பரோட்டா தான். ஸோ அதுலேருந்து இது ஒன்று எடுத்துக்கலாம் வேணாம். மேபி இது நல்லாயிருக்கு, எது நல்லாயிருக்கு, சரி இது நல்லாயிருக்கு ஸ்டஃப்பை. ஸோ இது எடுத்துக்கலாம் நம்ம. மீதி சைடில் வச்சுட்டு ஸோ சிலன் பரோட்டா ஒன்று, கொஞ்சம் இந்த கிரேவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பிக்கிறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இதில் முட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன், முட்டை அப்புறம் சிக்கன் கொஞ்சம் இருக்குது. சிக்கன் சிலன் பரோட்டா அது பாருங்கள். கார்லிக் கூட போட்டிருக்காங்க, அப்படியே முழுசாக போட்டிருக்காங்க கார்லிக்கு. ஓகே, ரெடி? 1 2 3 now go. நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக பரோட்டா இருக்குது. அந்த கிரேவியும் நல்லாயிருக்கு. அந்த பூண்டு, இந்த சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் தருது. இதில் முட்டை வேறு போட்டிருக்காங்க பாருங்கள், முட்டை ஆம்லெட் வேறு இருக்குது. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி அமேசிங். பாருங்கள் சிக்கன் போட்டிருக்காங்க. மெயினாக காரம் கம்மியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்லாம் நல்லா. வாவ், சூப்பராக இருக்குது, குட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா
இந்த plain பரோட்டா வீட்டுது மட்டன் நல்லி ட்ரை பண்ணலாமா? ஸோ இதில் மட்டன் நல்லி இருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது தோண்டணும் பொழுது இந்த மட்டன் இருக்கு. ஸோ கொஞ்சம் மட்டன், கொஞ்சம் தொக்கு, எல்லாத்துலேயும் பூண்டு போட்டிருக்கணும். இது பரோட்டாவை புட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பட் ஓகே, அந்த பரோட்டா நல்லா சிலன் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. புட்டாச்சு, இதையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் இதை பீஸை எடுத்துக்கலாம், பீஸையும் எடுத்தாச்சு. நல்லா டெண்டராக இருக்குது, நல்லா டெண்டராக குக் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டு 1 2 3 கோ. நல்லா இந்த பெப்பர், நல்லா பெப்பர் போட்டிருக்காங்க, காரம் இல்லை. இந்த மிளகா, இந்த பெப்பர், அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு நல்ல நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இன்னொன்று, இது வந்து மட்டன் நல்லி சொல்லியிருக்காங்க அதில். பட் ஆனால் பார்த்தா நல்லியே இல்லை, நல்லி ஃபுல்லாக நோண்டி பார்த்தாச்சு, நல்லி கிடையாது. பட் ஆனால் பீசஸ் இருக்குது. ஓகே, தட்ஸ் குட். பட் ஆனால் நல்லியை போட்டுருக்கலாம், நல்லி இல்லை. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிலன் பரோட்டா கொஞ்சம் பிச்சு, அது சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதை பிச்சு இதை ட்ரை பண்ணலாம். ரெடி, 1 2. ஓகே, மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா டெண்டராக குக் ஆகிருக்கு பாருங்கள். செம்மையாக குக் ஆகிருக்கு. காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பெப்பர் போட்டிருக்கு, உடம்பு நல்லது. ரெடி, 1 2 3 கோ. சூப்பர். இது வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது நல்லா சாப்பிட அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தொக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாவ், மட்டன் பீஸ். வாவ், மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது, அல்டிமேட். சூப்பர். கேமராமேனை ரொம்ப பாவம், அவங்க கடுப்பில் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வச்சுட்டு நீ மட்டும் சாப்பிடுங்கிறேன் என்னை விட்டுன்ட்டு. வாவ், சூப்பர், செம்ம டேஸ்ட்டுங்க எல்லாமே. ஸோ இது வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே நல்ல டேஸ்ட்டு, காரம் ரொம்ப கம்மி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, குட் குட். பட் ஆனால் எனக்கு என்னென்ன பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அஞ்சப்பரில் ஹோட்டலில் போனால் சர்வீஸ் எனக்கு அவ்வளோ பர்சனலாக எனக்கு சரியாக ஆகலை. நான் போன ஒரு எத்தனை வாட்டி போனாலும் பர்சனல் சர்வீஸ் வந்து நல்லா இல்லை. தே ஆர் நாட் அப் டு ஸ்டாண்டர்ட், அது மட்டும் டெஃபினட்டாக சொல்லுவேன். சர்வீஸ் இஸ் நாட் குட் அட் த ஹோட்டல். பட் இங்கே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ எனிஹவ் தட் இஸ் அ பார்ட். ஸோ லெட்ஸ் ட்ரை பிரியாணி. ஐ லவ் பிரியாணி. திஸ் இஸ் சிக்கன் பிரியாணி. வா, ஒரு பீஸ் இருக்குது, ஒரு முட்டை இருக்குது, ஒரு பீஸ் இருக்குது. வா, ரைட். ஒரு முட்டை கொஞ்சம் எடுத்துடலாம், இது எடுத்துக்கலாம். பீஸு இன்னொரு பீஸும் இருக்குது, நோண்டி எடுத்துடலாம், விடாதீங்க, விட்டுடலாமா, அதை எப்படி விடலாம். ஓகே, ஸோ இந்த பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ பிரியாணி கொஞ்சம், பீஸ் கொஞ்சம், அண்ட் முட்டை கொஞ்சம். கமான், இதுக்கு என்ன தொட்டுக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன தொட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிரேவி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஒரு சைடு, இன்னொரு சைடு நல்லி ஊற்றிக்கிறேன், நல்லி தொக்கு கொஞ்சம் வந்து இது பாருங்கள், இது காட்டுங்க கொஞ்சம், இது தொக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, வா, 3. ஆமாம், சூப்பை சேர்த்துக்க சொல்கிறாங்க கேமராமேன். சார் சூப்பை நம்ம சேர்த்துக்கலாம்.
வாயில் குடிச்சிருக்கீங்களா? வாயில் குடிச்சா டேஸ்ட் வாயிலே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன்றாங்க. எல்லாம் சரி மிக்ஸ் ஆகி வயிறுக்குள்ளே தான் போகும். ஓகே, ஸோ இந்த கிரேவி பிரியாணி 1 shot 1 2 3. வா ஓகே குவைட் ஓகே. இப்போ வந்து முட்டை உடைச்சி இந்த பிரியாணி அண்ட் தொக்கு சரியா? 1 2 3 கோ. சூப்பர், நல்லா இருக்குது பிரியாணி. இது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. பிரியாணி டேஸ்ட்டு ஓகே, நாட் தட் மச் குட். இப்போ இது ப்ளஸ் சிக்கன் ப்ளஸ் இந்த சிக்கன் லாலிபாப் சாஸ் அது ஓகேங்களா? பிரியாணி சிக்கன் அண்ட் திஸ் சிக்கன் லாலிபாப். இந்த சிக்கன் வந்து நல்லா டெண்டராக குக் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. வாவ். நீங்கள் வந்து மறக்காமல் என்ன பண்ணுங்கள், பிரியாணிக்கு உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்குமா, இது பிடிச்சிருக்குமா, இது பிடிச்சிருக்குமா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதாவது இந்த ஷேர்வா, இந்த நல்லி, இந்த சிக்கன் லாலிபாப் சாஸ். முக்கியமான விஷயம் ரைத்தா நமக்கு கொடுத்துருக்காங்களே, அதை நீங்கள் எப்பவுமே சாப்பிட மாட்டேங்க. ரைத்தா வந்து எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சரி, நேயர்களின் விருப்பம், கேமராமேன் விருப்பம், அதுக்காக நான் லைட்டாக ரைத்தாவை தொட்டுக்கிறேன். ஓகே, ரைத்தாவை போட்டாச்சு கேமராமேன் விருப்பத்துக்காக. ரெடி 1 2 3 கோ. குட், நல்லா இருக்கு ரைத்தாவை. பட் நார்மலாக நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம், அதில் வெஜிடேரியன் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. உலகத்திலே இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தவரு பார்த்தீங்கன்னா கேமராமேன் சொல்கிறாங்க. வாவ். ஓகே, ஸோ ஃபைனல் பைட், லெட்ஸ் என்ஜாய் தி ஃபைனல் பைட். எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கு. வாவ், சூப்பர் 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 சூப்பர். அப்பாடே. ஓகே, சரி நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டேஸ்ட் என்ன, உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த அஞ்சப்பர் ஃபுட் ரிவ்யூ முடியுது. உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் ஆர் கம்மிங், ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். And this is Balajee signing off from you. Bye.